அனைவருக்கும் வணக்கம். 2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த 6 வருஷத்துல மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஒன்று பிசாஸ் 2, இன்னொரு ட்ரெயின், இன்னொரு படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்ச திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்துல அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்திருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலா காணாம தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மிஸ்கினால அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில தள்ளி விட்டு நிக்க முடியுதுன்னா அது அவர் மனிதர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலா இவ்வளவு பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேல நம்பிக்கை போனோம், ஆனா மிஷினுக்கு நம்பிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். மனிதர்களை இன்னும் நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக இருக்கவங்கள்ட்ட பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மிஸ்கினோட படமே இந்த ரெண்டும் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ். நந்தலாலாவை தவிர இது எல்லாமே த்ரில்லர்ஸ். அதில் வந்து கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர்னு எனக்கு தெரியல, பட் இதுவும் ஒரு த்ரில்லர்னு தான் எனக்கு தெரியுது பார்த்த உடனே. அண்ட் இந்த கலில் ஜிப்ரான் வந்து குற்றமும் நன்மையும் ஒன்று எழுதியிருப்பார். ஒன்று சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததில் பங்கு இருக்கு, அவனை கொலை செஞ்சதுல பங்கு இருக்கு. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில ஒண்ணுமே இல்லாம போய் வீட்டுல தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கவன்ட்டையும் கூட அவன் வீட்டுல திருடினதுல ஒரு பங்கு இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் பழுத்து போவதற்கு அந்த மரம் தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கலில் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே விரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமன ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னர் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படிச்சு ரொம்ப கொலைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சைக்கோல தான் பார்த்தேன், கொலையை ரசிச்சு ரசிச்சு எடுப்பார். அந்த அது எனக்கு யாருன்னு தெரியல, அந்த பிலாசபர் சொன்னது. அதுக்கு காரணம் இருக்கு ராம், கொலை பண்ண முடியல, கேமரா வச்சது கொலை பண்ணலாம், நிஜத்தில் கொலை பண்ண முடியல. பட் நான் என்ன, நான் எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அது வந்து குற்ற பின்னணியில், சமூக பின்னணியில் பாக்குறோம். ஆனா கொலை முடிஞ்சு அந்த பணத்தை போட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆயிடுது அந்த பணம். ஏன்னா அப்படி ஒரு டிராமாட்டிக்கான விஷுவல்ங்கிறது உலகத்துல வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவல்ங்கிறது ஒரு செத்து போன உடல் எடுக்கிறதான்னு. அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ள கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கினுக்கு அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்கள்ல வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தின் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போறவங்க கூட அவன் காரணமா இருப்பான், அஞ்சாதையில அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமா இருப்பான். அப்புறம் இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லும். அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணை உடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னரில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனா, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கரா நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் இட் வில் மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், விக்கியோட 400 ரவுடிதான், இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 10 வருஷத்துல ஹியூமர்ல இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த ஹீரோவே இல்லை. தெரிஞ்சு முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அப்படிங்க ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவி ஆகட்டும், 400 ரவுடிதான் ஆகட்டும், ஹியூமர்ல ஒரு 100 crore கிளப்புக்கு போறது, ஒரு எக்ஸ்ட்ரானரி மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் கொடுக்கறது ரொம்ப ரேர். ஸோ ஹியூமர் அவ்வளவு ஈஸியா வரக்கூடிய ஒருத்தர். அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா, மகாராஜா ரெண்டுமே ஹிட். அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷனை நான் பார்த்திருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியனோட டைரக்ஷன்லையும் பார்த்திருக்கேன். இப்போ மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்களுக்கு நடுவில் வண்ண வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு. எங்க டைரக்டர் படத்துக்கு, என்னோட அசிஸ்டன்ட் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய, துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினில் இருந்து அந்த புலி மேலும் தவி பாயும் என்று வாழ்த்துறேன் நான். ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.